வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். காசாவில் ஹமாஸ் ஒரு புதிய சிக்கலை எதிர்கொள்கிறது. போர் புரியும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு மாத ஊதியம் கொடுப்பதற்கு தேவையான பணத்தை கொண்டு வருவது எப்படி என்பதே அந்த சிக்கல். அரபு, இஸ்ரேலிய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகளின் கூற்றுப்படி இஸ்ரேல் கடந்த மாதம் மனிதாபிமான பொருட்களின் விநியோகத்தை நிறுத்தியது ஹமாஸின் நிதி நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. பொதுவாகவே காசாவுக்கு உள்ளே செல்லும் மனிதாபிமான பொருட்களில் ஒரு பகுதியை ஹமாஸ் கைப்பற்றி நிதி திரட்ட காசாவுக்குள்ளேயே கருப்பு சந்தையில் விற்பனை செய்து வந்தது. இந்த நிதி திரட்டல் 2 சிக்கல்களை சந்தித்துள்ளது. ஒன்று, காசாவுக்குள்ளே செல்லும் மனிதாபிமான பொருட்கள் அனைத்தையும் இஸ்ரேலிய இராணுவம் நிறுத்திவிட்டது. இரண்டாவது, நிதி திரட்டல் வேலைகளை கவனிக்க ஹமாஸ் பிரிவின் தளபதி இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் ஹமாஸின் நிதித்துறை அதிகாரிகளை குறிவைத்துக் கொண்டதுடன் ஹமாஸ் அங்கத்தவர்களுக்கு பணம் விநியோகிப்பதில் முக்கிய பங்கு வகித்த மற்றவர்களை தலைமறைவாக அனுப்பியதாக அரபு உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சமீபகால வாரங்களில் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸுக்கு தீவிரவாத நிதியுதவி என்று அழைக்கப்பட்ட பணம் மற்றும் வலையமைப்பை நீக்கியதாக கூறியது. அதன் விளைவு ஹமாஸின் நிதித்திறனை பலவீனமாக மாற்றியுள்ளது. பல காசா அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பல மூத்த ஹமாஸ் துருப்புக்கள் மற்றும் அரசியல் ஊழியர்கள் கடந்த மாதம் ரமலான் புனித காலத்தின் நடுவே சம்பளத்தில் பாதியை மட்டுமே பெற தொடங்கினார்கள் என்று உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தரவரிசையின்படி ஹமாஸ் இயக்கத்தினரின் ஊதியம் ஒரு மாதத்திற்கு சராசரியாக $200 முதல் $300 என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த குறைபாடுகள் காசாவின் பண பொருளாதாரத்தில் ஹமாஸ் அணிகள் முழுவதும் கஷ்டங்களை உருவாக்குகிறது மற்றும் இயக்கத்தில் ஒரு ஆழமான நிறுவன செயலிழப்பை குறைக்கிறது. காசாவின் பொருளாதாரம் பற்றிய திறந்த மூல ஆராய்ச்சியாளர் இயல் ஆஃபர் அவர்கள் பெரிய அளவிலான பணத்தை எங்காவது பதுக்கி இருந்தாலும் அதை விநியோகிக்கும் திறன் இப்போதும் மிகவும் குறைவாகவே இருக்கும் என்று கூறினார். ஹமாஸின் வழக்கமான பண விநியோக முறைகள் மனிதர்கள் மூலமாகவே ரொக்க பணத்தை விநியோகிப்பது அல்லது ஒரு விநியோக புள்ளியை திறப்பது. ஹமாஸ் இயக்கத்தினர் மற்றும் அதிகாரிகள் அந்த விநியோக புள்ளிக்கு போய் மாத ஊதியத்தை பணமாக பெற்றுக் கொள்ள முடியும். இவைகளில் ஒன்று சமீபத்தில் இஸ்ரேலிய துருப்புகளுக்கான இலக்காக மாறியதில் அதன் தளபதி கொல்லப்பட்டார். அத்துடன் விநியோக புள்ளிகள் மூடப்பட்டு விட்டன. காசாவின் சிவில் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் போருக்கு முன்னர் கத்தாரில் இருந்து மாதாந்தம் $15 மில்லியன் பண பரிமாற்றங்களை பெற்றது. இப்போது அது முழுமையாக நின்றுவிட்டது. மேற்கத்திய மற்றும் அரபு அதிகாரிகளின் கூற்றுப்படி ஹமாஸ் மேலதிக நிதியாக மேற்கு ஆப்பிரிக்கா, தெற்காசியா மற்றும் பிரிட்டனில் ஆதரவாளர்களிடமிருந்து நிதி திரட்டியுள்ளது. அந்த விதத்தில் சுமார் $500 மில்லியன் கையிருப்பில் உள்ளது. ஆனால் அதில் பெரும்பகுதி துருக்கியில் உள்ளது. போர் தொடங்கியவுடன் இஸ்ரேல் காசாவில் பணப்பரிமாற்றத்தை இறுக்கமாக கட்டுப்படுத்தியது. அதனால் துருக்கியில் உள்ள பணம் காசா வரை போக முடியாது. ஆரம்பத்தில் பாலஸ்தீனிய வங்கிகள் மற்றும் பிற நிறுவனங்களில் கிளைகளில் இருந்து $180 மில்லியன் எடுப்பதில் ஹமாஸ் ஈடுபட்டதாக தற்போதைய மற்றும் முன்னாள் பாலஸ்தீனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அரேபிய, இஸ்ரேலிய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகளின் கூற்றுப்படி புதிய வருமான வழிகளை உருவாக்க ஹமாஸ் மனிதாபிமான மற்றும் வர்த்தக பொருட்களின் விற்பனையை பயன்படுத்தியது. வர்த்தகர்களிடம் வரி வசூலிப்பது, சோதனை சாவடிகளில் ட்ரக்களில் சுங்கம் வசூலிப்பது மற்றும் மறு விற்பனைக்கான பொருட்களை விற்பது ஆகியவை இதில் அடங்கும். ஹமாஸ் மனிதாபிமான பொருட்களை வாங்குவதற்கு தமது வெளிநாட்டு பணத்தையும் பயன்படுத்தியுள்ளது. அவை வெளிநாட்டு மனிதாபிமான உதவி போல காசாவுக்குள் சென்றன. பின்னர் அவை காசாவில் விற்கப்பட்டு மீண்டும் பணமாக மாறியது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தீர்வுகளுடன் மேலதிகமாக ஜனவரி போர் நிறுத்தம் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை கொண்டு வருவதன் மூலம் ஹமாஸின் பணப்புழக்க நெருக்கடியை கொஞ்சம் குறைத்தது. ஹமாஸுக்கு அதன் கருவூலத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பை வழங்கியது என்று இஸ்ரேலிய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். மார்ச் மாதம் காசாவின் எல்லைகளை மனிதாபிமான பொருட்களுக்கு இஸ்ரேல் சீல் வைத்த போது அந்த பாதைகள் மூடப்பட்டன. மத்திய காசாவில் உள்ள அல்-ஷாதி அகதிகள் முகாமை சேர்ந்த பாலஸ்தீனிய வழக்கறிஞர் மொஹ்மட் அல்-நாடோர் பணத்தை பெறுவதில் ஹமாஸின் ஒரு பெரிய நெருக்கடி உள்ளது என்று கூறினார். ஹமாஸின் ஆட்சிக்கு எதிராக வளர்ந்து வரும் எதிர்ப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த அவர் ஹமாஸுடன் இணைந்த அரசாங்க ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் ஹமாஸ் போராடி வருவதாக கூறினார். அவர்கள் முக்கியமாக கருப்பு சந்தைகளில் பணத்திற்காக விற்கப்படும் மனிதாபிமான உதவிகளை சார்ந்து இருந்தனர். உதவி நிறுவனங்கள் இந்த தடையை விமர்சித்துள்ளன. இது காசாவின் 2 மில்லியன் குடியிருப்பாளர்களுக்கு மீண்டும் தீவிர பசியை கொண்டு வரும் அபாயத்தை வைத்திருக்கிறது. மனிதாபிமான உதவியை தடுப்பது ஹமாஸின் கட்டுப்பாட்டை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். மேலும் இந்த வாரம் சிவிலியன் பங்காளிகள் மூலம் உதவிகளை விநியோகிக்க இஸ்ரேல் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டு வருவதாக கூறினார். இஸ்ரேல் கடந்த காலத்தில் பாதுகாப்பு அபாயங்கள் இருப்பதாக நினைத்த பொருட்கள் காசாவுக்குள் செல்வதை தடுப்பதில் கவனம் செலுத்தியது. இப்போது அனுமதிக்கப்பட்ட பொருட்களை கூட அவற்றில் ஹமாஸுக்கு அதிக பொருளாதார மதிப்பு இருந்தால் கூடுதல் ஆய்வு செய்து அவற்றை தடுப்பதற்கு ராணுவம் பரிசீலித்து வருகிறது என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
போர் நிறுத்தத்தின் போது ஹமாஸ் சம்பளம் வழங்க விநியோக புள்ளிகளை அமைத்தது தமது இயக்கத்தினருக்கு பணமாக அல்லது சில நேரங்களில் பொருட்களாக ஊதியம் வழங்கியது என்று அரபு உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். குறைக்கப்பட்ட ஊதிய கொடுப்பனவுகள் ஹமாஸுக்கு புதிய ஆட்களை கொண்டு வருவதையும் ஒற்றுமையை பேணுவதையும் கடினமாக்குகிறது. ஏனெனில் இஸ்ரேல் அதிக நிலத்தை கைப்பற்றுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர தவறியதற்காக ஹமாஸுக்கு எதிராக காசா பொதுமக்கள் அரிய போராட்டங்களை நடத்துகின்றனர். பெரிய அளவிலான பணத்தட்டுப்பாடு காசாவில் உள்ள பொதுமக்கள் மீது அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அங்கு இஸ்ரேலின் நாணயம் ஷேக்கல் சட்டபூர்வமானது. இடம்பெயர்ந்த காசா பொதுமக்கள் உடைந்த பகுதியில் உணவு, தங்குமிடம் அல்லது மருந்தை தேட வேண்டியுள்ளது. இஸ்ரேலின் மத்திய வங்கி போருக்கு முன்னதாக காசாவில் பணப்புழக்கத்திற்கு ஷேக்கல் பல நோட்டுகளை வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தது. ஆனால் 18 மாதங்களுக்கு முன்பு போர் தொடங்கியதில் இருந்து காசா புதிய ஷேக்கல் பண நோட்டுகளை பெறவில்லை. காசாவின் 56 வங்கி கிளைகள் மற்றும் 91 ஏடிஎம்கள் போரின் போது அளிக்கப்பட்டன அல்லது சேவை செய்யவில்லை. அரபு உளவுத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி போர் தொடங்கியதில் இருந்து உதவி நிறுவனங்கள் பாலஸ்தீனியர்களுக்கு மில்லியன் கணக்கான டாலரை மனிதாபிமான உதவியாக வழங்கியுள்ளன. பிரபலமான மின்னணு கட்டண விண்ணப்பங்கள் மூலம் நிதிகளை விநியோகித்துள்ளன. வெளிநாட்டில் உள்ள குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்தும் காசா பொதுமக்களில் சிலர் பணம் பெறுகின்றனர். ஆனால் அதை பணமாக மாற்ற பாலஸ்தீனியர்கள் 20% அதிகமான பண பரிமாற்ற கமிஷன்களை செலுத்த வேண்டும் என்று ஒரு மூத்த பாலஸ்தீனிய நிதி அதிகாரி கூறினார். காசாவில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது யாருக்கும் சரியாக தெரியாது. ஆனால் ஆஃபர் போன்ற ஆய்வாளர்கள் புழக்கத்தில் உள்ள பண நோட்டுகளில் $3 பில்லியன் பெறுமதியில் இருக்கலாம் என்று மதிப்பிட்டுள்ளனர். பணப்பற்றாக்குறை மிகவும் மோசமானது. அதைவிட மோசமானது பண நோட்டின் மோசமான நிலைமை. இது பணம் பழுது பார்க்கும் கடைகளில் குடிசை தொழிலை உருவாக்கி உள்ளது. அங்கு பாலஸ்தீனியர்கள் பண நோட்டுகளை கழுவி காய வைத்து அவற்றை மீண்டும் டேப் மூலம் ஒட்டுகிறார்கள். இந்த நோட்டுகள் மீண்டும் புழக்கத்தில் நுழைகின்றன. இந்த குடிசை தொழிலில் காசாவில் பல பகுதிகளில் நடக்கிறது. பணம் பழுது பார்க்க 10% கூலி கொடுக்க வேண்டும். மற்றொரு பக்கத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களின் பெயர்களை ஹமாஸ் அமைதியாக நீக்கியது என்று அமெரிக்காவை சேர்ந்த ஹானஸ்ட் ரிப்போர்ட்டிங் என்ற லாப நோக்கமற்ற அமைப்பில் இருந்து சலோ ஐசன்பர்க் தெரிவித்தார். காசாவில் கொல்லப்பட்டவர்களில் 70% பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஹமாஸ் முன்பு கூறியது. இது அவர்களின் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட பட்டியல்களில் பிரதிபலிக்காது என்று ஆராய்ச்சி கூறுகிறது. 13 தொடக்கம் 55 வயதுக்குட்பட்ட இறப்புகளில் ஏறத்தாழ 72% ஆண்கள் என்று இப்போது தெரிய வந்துள்ளது. இந்த சதவீத இறப்பு ஹமாஸ் இயக்கத்தினரின் இறப்புகளுடன் ஒத்துப்போகிறது என்கிறார் சலோ ஐசன்பர்க். அதாவது காசாவில் இறந்தவர்களில் பெரிய சதவீதமானவர்கள் ஹமாஸ் உறுப்பினர்களே. ஹமாஸின் புதிய மார்ச் 2025 இறப்பு பட்டியல் அதன் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் 2024 அறிக்கைகளில் பட்டியலிடப்பட்டுள்ள 3400 முழுமையாக அடையாளம் காணப்பட்ட இறப்புகளை காட்டுகிறது. இதில் 1080 குழந்தைகள் உட்படுகிறார்கள். இந்த மரணங்கள் ஒருபோதும் நடக்கவில்லை. எண்கள் பொய்யாக்கப்பட்டன என்றும் ஐசன்பர்க் தெரிவித்தார். டிசம்பரில் ஹென்றி ஜாக்சன் சொசைட்டி வெளியிட்ட இதே போன்ற அறிக்கை போரில் பலியானவர்களின் எண்ணிக்கையை ஹமாஸ் உயர்த்தியதாக முடிவு செய்தது. அவர்களின் அறிக்கையிடலில் பிழைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம் என்று அறிக்கை ஆசிரியர் ஆண்ட்ரூ ஃபாக்ஸ் கூறினார். நவம்பர் 2023 ஹமாஸின் கணனி அமைப்புகள் செயலிழந்தன என்பதற்கு நியாயமான விளக்கம் உள்ளது. எனவே துல்லியமாக புகார் அளிப்பது அவர்களுக்கு சவாலாக உள்ளது. ஆனால் பட்டியல்கள் மிகவும் நம்பகத்தன்மையற்றவை. உலக ஊடகங்கள் அவற்றை நம்பகமானவை என்று மேற்கோள் காட்டக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஐநாவும் ஹமாஸின் புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாதவை என்று குறிப்பிட்டது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் பட்டியலை முடிந்தவரை நம்ப வைக்க முயற்சிக்கும். அவர்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த பட்டியலில் பெயர்களை சேர்க்கிறார்கள் என்று ஃபாக்ஸ் விளக்கினார்.